இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீதியை அறிந்தவர்களே. யார் அந்த நீதி என்றால், இயேசு கிறிஸ்துவே நீதியாய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் எல்லாம் நீதி உள்ளவைகள், சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறிந்து கொள்ள அவரை போல நாமும் மாறுகிறோம். நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். 2 பேதுரு 1 முதல் வசனங்களிலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல அவரை அறிகிற அறிவினாலே நாம் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகம், மாமிச, பிசாசு, இச்சைகள், இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் நம்ம தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம அவரை போலவே மாறுவோம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே. நம்முடைய இருதயத்திலே வேத வசனம் இருக்க வேண்டும். வேத வசனத்தை எழுதி கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்து மனப்பாடம் செய்து நம்முடைய இருதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கையை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன், வேதத்தை, அவருடைய வசனத்தை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய இருதயத்திலே தெய்வ வார்த்தை இருக்கும்போது, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அதனால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படின்னா அவன் வழி விலகி போவது இல்லை, கால் இடறுவது இல்லை, பின்வாங்கி போவது இல்லை என்று வேதம் சொல்லி அந்த வசனம் நமக்கு வழி காட்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லி அந்த வசனம் நம்மளை நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதனால வேத வசனத்தை படித்து நீங்கள் மனப்பாடம் செய்து அதை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், வேத வசனம் கிடைக்காத நாட்கள். அதற்கு முன்பாக வசனங்களை உங்கள் இருதயத்திலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே இவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், விரோதங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சிலுவை என்றால், அவரை பின்பற்றுகிற நமக்கும் இதே பாடுகள், அவமான, நிந்தை உண்டு. 1 பேதுரு 4:14 சொல்கிறது, அவர் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நமக்கு வருகிற பாடுகள், நிந்தனைகள், தூஷணங்கள், அவமானங்கள் எதை சகித்தாலும் அவரோடு கூட நம்ம சகிக்கும் போது அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. வேத வசனத்தை பிடித்து கொண்டு நீங்க முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களை தேசத்துல ஒளியாய், வெளிச்சமாய், விளக்காய் ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். நித்தமும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. God bless you.